ஹலோ வணக்கம். வாங்க சாப்பிட்லாம். நேற்று வடித்த சாதம் இருக்குது, ரசம் இருக்குது, 2 ஆம்லேட் போட்டேன். அவர் லைனுக்கு போயிருக்கிறாரு, இன்னும் வரல, வந்துடுவார். அதுக்குள்ளே தம்பி ஒய்ஃபு ஃபோன் போட்டாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு சனிக்கிழமை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இப்போ எப்படி சின்னம்மா இருக்குன்னாங்க. பரவாயில்லப்பா, முன்ன போய் முதல்லையே போய் பார்த்துருந்தோம்னா இது இதாக இருக்கும். நாட்டு மருந்துக்கு போகவும் நமக்கு கேட்கல, ரொம்ப தொந்தரவாயிருச்சு. இப்போ இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பரவாயில்ல. அப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். அது நேரமாக போட்டிருந்தா அதுங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு வந்து அப்புறம் இப்போ தான் ஃபோன் போட்டாங்க. எப்படி இருக்குது சின்னம்மான்னா, அப்புறம் என் தம்பியும் கேட்டாங்க, அக்கா எப்படிக்கா இருக்குதுன்னு. பரவாயில்லன்னு. சரி அதிகம் பேசாதக்கா, உடம்ப பார்த்துக்க, ஜாக்கிரதையாருன்னு ஒரு 10 நாள் கழித்து 10 நாளைக்கு மாத்திரை இருக்குது. நான் டெய்லியும் போடல, தலைவலி இல்லைன்ட்டு போடல. அப்படி விடாதக்கா, ஒரு நாள் டு ஒரு நாள் நீ அந்த மாத்திரையை தொடச்சி எடுத்துக்க, அப்புறம் ஒரு தடவை வந்து காமிச்சிட்டு போக்கான்னா. சரிடான்னு பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் சரி கொஞ்சம் ரசம் இருக்குது. நேற்று வச்சது தான் ரசம் நல்லாயிருக்கும். சாதம் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். கேன் தண்ணியில் தான் சாதம் ஆக்குவோம். கேன் தண்ணி குடிக்க மாட்டோம், குடிக்க நல்லா இருக்காது. பைப் தண்ணி குடிச்சிக்குவோம். கேன் தண்ணியில் சாதம் வடித்தா சாதம் நல்லாயிருக்கும். சரிங்க மக்களே, அவர் வரேன்னா லேட்டாகும், நான் மாத்திரை போடணும், அதனால் சாப்பிட்றேன். பாய் மக்களே.